Hi friends, welcome to Live at Chennai. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருக்கோம். பொன்னியின் செல்வன், ஆதித்த கரிகாலன், விக்ரமோட ட்ராயிங்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக 8B பென்சில் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன கலர் தேவையோ பண்ணுவோம். ஸோ அதனால் நான் 8B பென்சிலே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 8B பென்சிலே கம்ப்ளீட்டாக பண்ணுறேன். வேறு எந்த பென்சிலும் நான் யூஸ் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் டார்க் இருக்கோ அவங்க வந்து எவ்வளோ மேக்ஸிமம் டார்க் பண்ண முடியுமோ அந்த டார்க் பண்ணிவிட்டு, ஸோ அந்த லைட்டாக ஹேர் பார்த்திங்கன்னா ப்ரௌனாக இருக்க பாருங்கள், அங்கே வந்து பிளாக் கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஹேர் ஷேடிங் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த லைட்டாக இருக்கிற இடத்துல நம்ம ப்ரௌன் அண்ட் பிங்க் கலர் அடிப்போம், ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இது போல் எவ்வளோ மேக்ஸிமம் டார்க் உங்களுக்கு வர முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த காது கிட்டலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ டார்க்கை வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த கீழே இறங்க அந்த உங்களுக்கு வந்து கேர்லி ஹேர் நிறைய இருக்கும். ஸோ அந்த கேர்லி ஹேருக்கு ஏற்ற மாதிரி அந்த எங்கெல்லாம் நீங்கள் அந்த கர்வ் அதிகமாக இருக்கோ ஸோ அதை கரெக்டாக நீங்கள் வரைஞ்சிட்டு அந்த டார்க் இருக்கிறதுல வந்து ரொம்ப டார்க்காக கொடுத்துட்டு மேலே அந்த பெண்ட் ஆகிற இடம்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் அங்கெல்லாம் லைட் கொடுங்க, ரொம்ப டார்க் பண்ண வேணாம். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபைனலாக வந்து அங்கே என்ன ஷேப் தெரியுதோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போது இது ஹேர் வந்து ஓரளவுக்கு நமக்கு கீழே வரைக்கும் வரைஞ்சாச்சு. பட் ஹேர் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும்தான் இப்போது பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பண்ணல. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த பாதி ஃபேஸ் முடிச்சுட்டு தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஹேர் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகுனா உங்களுக்கு ஸ்மஜ் ஆகிற நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்தே நம்ம யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த ஹேர்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ ஓரளவுக்கு அந்த கீழே இருக்க அந்த லோயர் பார்ட்டில் வர அந்த ஹேரில் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம், ஏன்னா டீட்டெயிலிங் நிறைய இருக்குது. மேலெலாம் லைட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது டீட்டெயிலிங் கொஞ்சம் தெரியல. பட் லைட்டிங் இருக்கிற இடத்துலலாம் டீட்டெயிலிங் அதிகமாக தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஷேடிங்கை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹேரில் இருக்கிற அந்த மேலே டாப்பில் இருக்கிற அந்த டார்க் இருக்குது பாருங்கள், அந்த ஃபோர்ஹெட்டுக்கு மேலே. ஸோ அங்கே ஒரு மேக்ஸிமம் டார்க் இருக்குது. ஸோ அந்த டார்க்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே லேயராக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹேர் பிரியுது இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் டார்க் அண்ட் ப்ரௌன் வச்சு நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வரும். இப்போ அந்த ஹேரை நீங்கள் வந்து ப்ராப்பராக முடித்ததுக்கப்புறம் ஸோ மேலே பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு லேயர் தெரியுது. ஸோ அந்த ஹேரோட லேயர் போக போக மேலே வந்து லைட் ஆகிடுது. ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த ஃபோர்ஹெட் ஹேண்ட் இருக்கும்போது டார்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேரோட டார்க்னஸ் வந்து கம்மியாகிடுது. ஸோ அந்த இடம்லாம் நீங்கள் ரொம்ப டார்க் பண்ணக்கூடாது, லைட்டாகவே பண்ணிக்கோங்க. நீங்கள் அது ஃபைனலாக நான் பண்ணும்போது தெரியும் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல. ஸோ இப்போ இது வரைக்கும் அந்த ஹேர் நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ லைட்டாக இங்கே டச்சப் இருக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நம்ம அந்த ஃபேஸ் சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் சீக்கிரமாக முடியும்.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் கொஞ்சம் வரையலாம். இதில் என்னென்னா நம்ம ப்ரௌன் கலர் பென்சில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டார்க் ப்ரௌனை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் பென்சில் ஷேடிங் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்ணுக்கு கீழே அந்த நெத்தியில் இருக்கிற அந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டைக்கு கீழெலாம் ஸோ அந்த கேப்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் இருக்கா மாதிரியும் அந்த ரெட்டு நிறைய இருக்குது. ஸோ அந்த ப்ளீடிங் ஆனதுக்கான ஒரு மார்க் அது. ஸோ அதனால் ப்ரௌன் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த டார்க் ப்ரௌனை வச்சு நம்ம எங்கெல்லாம் டார்க் அண்ட் லைட் அண்ட் ஷேடு வருதோ அங்கெல்லாம் வந்து டார்க்கு டெப்த்லாம் கொடுத்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒன்லி அந்த ப்ரௌன் வச்சு தான் பண்ணுறேன். ஸோ அந்த அந்த மார்க்லாம் இருக்க பாருங்கள், அந்த சீக்காண்ட இருக்க மார்க்கு, அப்புறம் அந்த மேலே இருக்க ஸ்கேர்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ரௌன்லேயே பண்ணிக்கலாம். அப்புறம் தான் நம்ம கலர் வந்து ஆட் பண்ணுவோம். நான் ஆக்சுவலாக நம்ம லைட்லேருந்து போகாமல் ஒரு மீடியம் அந்த டார்க் ப்ரௌன்லேருந்தே போகலாம். ஸோ லைட் கலர் ஃபஸ்ட்டே நம்ம டார்க் ஒரு இடத்துல அடிச்சிட்டோம்னாக்கா டார்க்கோட வேல்யூ கம்மியாகிடும். ஸோ டார்க் அவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த கலர் ஏறாது. ஸோ அதனால் இப்போது டார்க்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்த ப்ரௌன் டோன் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ கண்ணு சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேக்ஸிமம் டார்க் இருக்குது. அப்புறம் நெத்தியில் அந்த ஐப்ரோ கிட்டலாம் டார்க்காக இருக்குது. ஆனால் அந்த மூக்குக்கு கீழே மூக்கு பக்கம்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது நம்ம ரொம்ப காஸ்ட்லி பென்சில் கிடையாது. இது நார்மல் டாம்ஸ் பென்சில். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 250 MRP இருக்குது. ஸோ அப்புறம் வந்து நம்ம ஸ்டெல்லா பென்சில் யூஸ் பண்ணுறோம். இதில் நிறைய கலர்ஸ் நல்லா இருக்குது. பட் ஆனால் நிறைய டோன்ஸ் இல்லை. அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஸோ ஒன்லி 24 ஷேட்ஸ் தான் இருக்குது. இதில் என்ன உங்களுக்கு நம்ம பீச் கலர், ரெட் கலர், அது மாதிரி ப்ரௌன் கலர் தான் இருக்குது. ஸ்கின் டோன்ஸ் நிறைய கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம இதை வச்சு நம்ம சிலதெல்லாம் மேட்ச் பண்ணுறோம். ஸோ ஏன்னா எல்லாருக்குமே காஸ்ட்லி பென்சில் கையில் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி காஸ்ட்லி பென்சில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம மக்கள் எது அஃபோர்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி பென்சில்லையே நம்ம பண்ணுறோம். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், எங்கெல்லாம் அந்த டார்க்கு ரெட்டு வருதோ அங்கெல்லாம் நம்ம ரெட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த காதெலாம் ரொம்ப டீட்டெயிலிங் இல்லை. ஸோ அந்த கண்ணத்தாண்ட தான் அந்த அந்த அடிப்பட்ட மார்க் இருக்குது. ஸோ அந்த ஃபைட் பண்ணதுனால அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எப்படி ஸ்டெப்பாக கலர் வந்து உங்களுக்கு அதில் சேர்க்குறேன்னு பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் ரெட் கலரும் ப்ரௌன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணல. இதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவோம். ஆரஞ்சு கலர் என்னென்னா, நீங்கள் ரொம்ப டார்க்காக வந்து அப்ளை பண்ணக்கூடாது, லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ லைட்டாக அந்த மூக்கு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஆரஞ்சு வச்சு அடித்தோம் பார்த்தீங்களா, நான் ஆரஞ்சு வச்சு அடிச்சோம். இதுக்கப்புறம் எங்கெல்லாம் லைட் வருதோ அங்கெல்லாம் நம்ம ஆரஞ்சு வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெட்டை வச்சு எங்கெல்லாம் லைட்டாக நம்ம அந்த ஒயிட் ஸ்பேஸ்லாம் ரெட்டை வச்சு அப்படியே கவர் பண்ணிக்கலாம். பிங்க்குக்கு பதிலாக ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக அடிச்சிங்கன்னா அது ஒரு பிங்க் கலரில் வருது. ஸோ அந்த இடம்லாம் அடிப்பட்ட மாதிரி ஸ்கேர் இருக்காங்க பாருங்கள், அங்கெல்லாம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் இன்னும் டெப்த்து வரலன்றதுனால க்ரே கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேவையில்லாமல் டார்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது.
ஸோ க்ரே கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த டெப்த்து கிடைக்கும். க்ரே கலர் யூஸ் பண்ணும்போது இன்னும் அது ரொம்ப ஆழமான இடத்துலாம் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறேன், திரும்ப நான் ஆரஞ்சு வச்சு லைட்டாக அந்த இடத்துல நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆரஞ்சு கலர் வந்து ரொம்ப மேஜரான கலர் இந்த போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆரஞ்சு தான் நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணேன், ரொம்ப டார்க்காலாம் கொடுக்கல. ஸோ அந்த ஒயிட்டாக இருக்கிற ஏரியாலாம் நம்ம ரொம்ப பியூராகவும் ஒயிட் இருக்கக்கூடாது, ஷீட் ஒயிட் அப்படியே டேரெக்டாக விடக்கூடாது. ஸோ அதை லைட்டாக நம்ம அந்த ஸ்கின் கலரை வந்து மேட்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஃபேஸுக்குமே டேரெக்ட் ஒயிட் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த நெத்தியில் இருக்க அந்த சுருக்கங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம இருக்கிற இந்த பென்சில் குவாலிட்டி பென்சிலை வச்சு நம்ம வரைய ட்ரை பண்ணுறோம். பட் ஏன்னா நிறையா நீங்கள் ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட்லியான பென்சில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரிஸ்மா, அப்புறம் வந்து டர்வன்ட், அப்புறம் பாலிக்ரோம் பென்சில்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தா அவங்க நல்லா பிளெண்ட் ஆகும், பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது அவ்வளோ பெரிய காஸ்ட்லியான பென்சில்லாம் இல்லை. ஸோ வச்சு தான் நம்ம பண்ணுறோம். பாருங்கள், மேக்ஸிமம் நம்ம எஃபர்ட் போடுறோம். ஸோ அந்த க்ரே கலர் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு அந்த டார்க்னஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இங்கே லைட்டாக பிங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் ரைட் சைடில் பிங்க் இருக்குங்கிறதா ரெட்டுக்கு பதிலாக. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பிங்க்குக்கு அப்புறம் நம்ம இந்த திரும்ப ஆரஞ்சு கலர் வச்சு நம்ம அந்த ஸ்கின் கலரை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ லிப்ஸுக்கும் லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன், ஒரு பார்க்குறதுக்கு தெரியட்டுன்றதுனால. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்கின் கலர் அப்ளை பண்ணிட்டேன். இப்போது கீழே அந்த பியர்டு, அந்த மவுத்து கிட்டலாம் நம்ம ஒரு லைட்டாக ஒரு ப்ளைன் டோன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த நெத்தியாண்டு இருக்குது, இன்னும் அந்த ரெட்டிஷாக இருக்கு இல்லையா, அந்த அடிப்படை அதை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஆரஞ்சை வச்சு நம்ம க்ளீனாக எல்லா இடத்துலையும் அடிச்சுட்டு இப்போ அந்த மார்க்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். இந்த ஹேரில் இருக்கிற லைட்டிங் வந்து என்ன பண்ணுவோம், அங்கெல்லாம் ப்ரௌன் வச்சு கொஞ்சம் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ளைனாக விட்டுருந்தோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம இப்போது ப்ரௌனை வச்சு மேட்ச் பண்ணலாம். அண்ட் ப்ரௌன் அடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவோம். லைட்டாக ஆரஞ்சு யூஸ் பண்ணி அந்த இடம் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இங்கே கீழே இருக்க முடிய பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த லைட்டிங் வந்து ப்ளூ கலர் அடிக்கலாம். ஸோ ப்ளூ கலர் அடித்ததுக்கப்புறம் இப்போ அந்த ப்ளூ கலர் அடித்ததுக்கப்புறம் அந்த டோன் மாறி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் முன்னாடியே நம்ம அந்த ஒயிட் ஏரியாலாம் நம்ம லைட்டாக விட்டுருந்தது டார்க் பண்ணாமல். இப்போ திரும்ப என்ன பண்ணுறோம், அந்த ஹேரை வந்து கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கண்ணோட லைனு, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒரு லைனு, ஐப்ரோஸ் கொஞ்சம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், நான் டெவில் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஐப்ரோ கொஞ்சம் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த ஃபேஸில் இருக்க அந்த ஸ்கார்லாம் இப்போ வந்து பிளாக் ஸ்டெட்லர் பென்சிலை வச்சு நம்ம அதை கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டார்க் ஆக்கிப்போம். ஸோ இப்போ ஆரஞ்சு கலர் பென்சில் வச்சு நம்ம பண்ணியாச்சு. அந்த மீஸ், அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம், ஸ்டார்ட் ஆகிற இடம்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ப்ரௌன் ரைட் சைடில் இருக்கிற ஐப்ரோவையும் கொஞ்சம் வரைஞ்சிக்கிட்டோன்னா பார்க்குறது நமக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ இப்போ இந்த இருக்க பியர்டு அந்த கிருதெல்லாம் வரைஞ்சிக்கலாம், மீசை. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஸோ இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது இப்போ அந்த செகண்ட் பார்ட்டில். ஸோ இதுக்கப்புறம் அந்த தாடி அண்ட் மவுத்தெல்லாம் வரைஞ்சிட்டு நம்ம மீசையை கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த மீசை வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த செகண்ட் பார்ட்டில் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த டுட்டோரியல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேர்ட் பார்ட்டுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.